இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மின் கட்டண உயர்வால் மக்களுக்கு சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுவை மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம். குற்ற பின்புலம் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்த மிஷன் இளமை திட்டம். மனம் திருந்திய இளைஞர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க புதுவை காவல்துறையினர் ஏற்பாடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் புத்தக பை. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் மக்களுக்கு சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த ஆட்சியில் தடைபட்டிருந்தது என்றும் இதனை மீண்டும் தொடங்கி வழங்கி வருவதாகவும், அதேபோல் மாணவர்களுக்கு புத்தக பை விரைவில் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்காக நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் புத்தக பை, காலணி வழங்கப்படும் எனவும், அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கல்வியில் 10% ஒதுக்கீடு வழங்கியுள்ளதாகவும், இந்த ஒதுக்கீட்டில் செல்லும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சமீபத்தில் தன்னை சந்தித்த பெற்றோர்கள் மருத்துவ கல்விக்கு வழங்குவது போல பிற கல்விக்கும் கட்டணத்தை அரசே வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை அரசின் பரிசீலனையில் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்தி உள்ளதாகவும், இந்த பாடத்திட்டத்தை கற்பிக்க ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தவர், பள்ளி உயர்கல்வியில் புதுவை முதலிடத்தை பெற்றுள்ளது அரசுக்கு பெருமை தருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களுக்கு காலையில் ரொட்டி, பால், மதியம் உணவு, மாலையில் சிறுதானிய சிற்றுண்டி ஆகியவற்றை வழங்கி வருவதாகவும், இன்னும் மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்குவது குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறினார். மின்கட்டண உயர்வு நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். இன்று முதல் மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வுன்றது நீங்க பாத்தீங்கன்னா மின் வாங்குறது, அதை இந்த டிரான்ஸ்மிஷன் லாசஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் சரி பண்ணி அந்த அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அதை அவங்க அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக, அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ளும். இல்லை, ஏற்கனவே அதுதான் நிறுத்தி வச்சிருந்தோம். ஜூன் மாதம் வந்தது நிறுத்தி வச்சிருந்தோம். இன்னைக்கு திருப்பி அமல்படுத்துறாங்க. இப்போ எதிர்கட்சியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மின்துறை நிறுத்தணும், தற்காலிகமாக அதை மறுபடியும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அது அரசு பரிசீலனை எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும். சரி, மாநாடு வருவாயை பெருக்கிறதுக்காக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடுகள்லாம் சென்று இப்போ நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனால் இது அமைச்சர்லாம் போயிட்டு வந்தாங்க, அதுதான் போயிட்டு வந்தாங்க. இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில் மாநாடு அந்த மாதிரி வைப்போம் கொண்டு வருவோம். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் மின்துறை சார்பில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலின் போது நிறுத்தி வைக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு திடீரென முன்தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது புதுவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உப்பளம் பம்பாக்கீரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். மேலும் இந்த போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, கணேசன், பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், துணை செயலாளர்கள் MAK கருணாநிதி, கிருஷ்ணமூர்த்தி, நகர செயலாளர் சித்தானந்தம், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தினால் மின்துறை தலைமை அலுவலகத்தை பூட்டினர். இதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கேட்டின் மீது ஏறி கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞர்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் குற்ற பின்புலம் உள்ள இளைஞர்களை தொழிற்பயிற்சியில் சேர்த்து நல்வழிப்படுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டது.
புதுச்சேரி கல்வித்துறை பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மிஷன் இளமை என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திறமை உள்ள வேலையில்லா இளைஞர்கள் தடமாறாமல் இருக்க அவர்களை நல்ல வழியில் நடத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதில் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி போதை பழக்கம், இளம் வயதில் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட சிறு வழக்குகளில் கைதாகி வெளியே வந்து மனம் மாறியுள்ள இளைஞர்கள் மற்றும் சிறாரில் குற்றம் செய்து திருந்தி உள்ளவர்களை கண்டெடுத்து அவர்கள் திறமைக்கு தொழில் பயிற்சி கொடுக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் கனகசெட்டிக்குளத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தா கம்யூனிட்டி இணைந்து குற்ற பின்புலம் உள்ள இளைஞர்களை தொழிற்பயிற்சியில் சேர்த்து அவர்களை நல்வழிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் 10 இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தா கம்யூனிட்டி கல்லூரியில் சேர்க்கப்பட்டனர். இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள், கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை வழங்கினார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச புத்தகம், சீருடை, சைக்கிள், காலணி, மழைக்கோட், லேப்டாப் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பையும் வழங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் அறிவித்தார். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை, காலணி விரைவில் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து புதுவை இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச லேப்டாப், சைக்கிள், மழைக்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் தலைமை வகித்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப், சைக்கிள், மழை அங்கிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புதுவை அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மாணவர்களுக்கான உணவுகள் தரம் குறித்து முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி பொறுப்பாசிரியர் மணிமொழி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வாய்க்காலை உடனடியாக முறையாக தூர்வார வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் அவதியுற்றனர் எனவும், பிரதான வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் பரவலாக சொல்லி வருகின்றனர் எனவும், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்கால் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத காரணத்தால் மழை காலங்களில் சக்தி நகர், சத்யா நகர், வேல்முருகன் நகர், TR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் வீடுகளில் தேங்கி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிட்டது என்பதால் உடனடியாக மழைக்காலத்திற்கு முன்பு பொதுப்பணித்துறை மூலமாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும், சாரம் பாலம் முதல் சத்யா நகர் வரையில் வாய்க்கால் இருபுறமும் வீடுகள் உள்ளதால் வாய்க்காலை முழுவதுமாக தூர்வார முடியாத நிலை உள்ளது என்றும், இதனால் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மூலமாக சிறப்பு குழு ஆய்வு நடத்தி நவீன முறையில் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே உள்ள வாய்க்கால் கல்வெட்டின் வழியாக அதிகபட்ச மழைநீர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே உள்ள ஐயனார் கோவில் வாய்க்கால் வழியாக வருவதால் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளது எனவும், ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே உள்ள கல்வெட்டு வழியாக வரும் தண்ணீரை புதிய வாய்க்கால் மூலம் இந்திரா காந்தி சிக்னல் வழியாக அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய கால்வாயில் இணைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு உகந்த காலமாக இல்லை. காரணம், இப்பொழுது பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் டெங்கு காய்ச்சல், டைஃபாய்டு போன்ற நோய்கள் மக்களை தாக்கி கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே ஒமைக்ரான் என்ற பெருந்தொற்று நோயானது உலகையை அச்சுறுத்தி இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் கொரோனாவுடைய நோயானது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதை இந்த அரசு தவிர்க்க வேண்டும். காரணம், இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாயை நாம் இதற்கு அனுமதித்தால் இங்கே வரக்கூடிய அயல் மாநிலத்தைச் சார்ந்தவர்களும் அயல்நாட்டை சார்ந்தவர்களும் பல நோய்களோடு இங்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதன் மூலமாக மக்கள் நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி வாழ் மக்களுக்கு அந்த நோய் தொற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால்
மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களை ஒரு கூட்டணி கட்சியினுடைய உரிமையோடு எங்களுடைய கோரிக்கையை முதல்வரிடம் வைக்கின்றோம். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் பிளாஸ்டிக் பை பறிமுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை வியாபாரிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பை மற்றும் பொருட்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் பாகூர் மார்க்கெட் வீதியில் உள்ள கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளில் சோதனையில் ஈடுபட்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தயாரிப்பதை தடுக்காமல் மக்கள் தேவைக்காக வைத்து இருப்பதை மட்டும் பறிமுதல் செய்வது நியாயம் கிடையாது என்றும் அதுவரை மாற்று ஏற்பாடு செய்யலாம் என்றும் மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை குறைந்த மைக்ரான் கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பதை ஏன் தடை செய்வது கிடையாது எனவும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தினால் நாங்கள் ஏன் விற்கப் போகிறோம் எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மேற்கொண்டு சோதனை நடத்துவதை அதிகாரிகள் நிறுத்தினர். இதையடுத்து கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் சோதனை நடத்தினர். அங்குள்ள பேக்கேஜிங் கம்பெனியில் அனுமதியில்லாமல் தயாரிக்கப்பட்ட சுமார் 350 கிலோ சாம்பார் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்ததுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து எச்சரித்தனர். சோதனையில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து மேலாளர் ரவி, வருவாய் ஆய்வாளர் முகமது கபீர், ஊழியர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், காவல்துறையினர் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நாவர்குளம், குறிஞ்சி நகர், விரிவாக்கம், பொதிகை நகர், லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, அவ்வை நகர், ராஜாஜி நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும். இதேபோல் புதுவை கிழக்கு கடற்கரை சாலை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் பகல் 3 மணி வரை விவிபி நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், கஸ்தூரிபாய் நகர், பேட்டையன் சத்திரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும். இதேபோல் புதுவை கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 3 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, பூபாலன் நகர், ஜிப்மர் குடியிருப்பு, பாக்கமுடியான்பேட்டை, கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சப்தகிரி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்த நடிகர் விஜய் சேதுபதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் வருடந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதேபோல் பெரும்பாலான திரைப்படங்களும் விளம்பரங்களும் புதுச்சேரியில் படமாக்கப்படுகின்றன. அந்த வகையில் புதுவை ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் நடிகர் விஜய் சேதுபதியின் விளம்பர படப்பிடிப்பு நடைபெற்றது. அதில் வெள்ளை கோட் அணிந்து வந்த விஜய் சேதுபதி காரில் அமர்ந்து இறங்குவது போல் காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது படப்பிடிப்பிற்கு நடுவே தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான விஜய் சேதுபதி மரியாதை நிமித்தமாக ஆளுநர் கைலாசநாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். மேலும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமையும் விஜய் சேதுபதியின் படப்பிடிப்பு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேடு PS2 பூத்தரை ரோட்டில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குருநகர், சிவாஜி நகர், பிரியதர்ஷினி நகர், இஸ்ரவேல் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6715 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 905 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.